நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் மலையாளி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். ஏன்னா பழைய வீடியோ புதிய வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதுங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை கடைக்கோடி மக்களுக்கு சேர்க்கறதுக்காக செய்யப்படுற சேனல் உங்களுடைய சப்போர்ட் கடை எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல ஒரு இடத்த அழுத்தினா நல்ல தூக்கம் வரும். ஏன் தூக்கம் வரணும்? நல்லா தூங்குகிற உடம்பு தான் ஆரோக்கியமான உடம்பு. அப்போ தான் உடம்புல இருக்க கழிவுகள்லாம் போகும், எல்லா ஆர்கனும் ரிஃப்ரெஷ் ஆகும் இல்லைங்களா? அப்போ தூக்கமின்மைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. என்ன தான் ஆரோக்கியமாக உணவுகள் சாப்பிட்டாலும், என்ன தான் நான் உழைச்சாலும், என்ன தான் ஆரோக்கியமாக தண்ணி குடித்தாலும் கூட நல்லா தூங்கலைன்னா அது ஒரு உடம்பு முடியாத ஒரு நோயாளியான உடம்பு தான் அது. அதுவும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கண்கள்லாம் உள்ளே போயிருக்கும். காரணம் வந்து தூக்கமின்மையினால். அது எப்போயாவது வந்தால் பரவாயில்ல. உதாரணமாக ஏதோ ஒரு நிகழ்ச்சி இல்லை ஒரு ஊருக்கு போகிறோம், 2 நாள் 3 நாள் தூக்கம் இல்லைன்னா பரவாயில்ல. மாத கணக்கில் வருட கணக்கில் இல்லாமல் இருப்பாங்க. அதுலேயும் சில பேர் தூக்க மாத்திரை போட்டு தூக்கம் வரலாம்பாங்க. அது மிகப்பெரிய ஆபத்து. தூக்க மாத்திரை போடுறங்குது அது வேறு கான்செப்ட்டு. நான் அது ஏற்கனவே அதை பற்றிலாம் பேசியிருக்கிறேன். இன்னும் எதிர்வரும் காலங்களையும் அதை பற்றி பேசுவேன். ஆனால் எளிமையான வீட்டு வைத்தியம் எதாவது இருக்கா தூங்க வைக்கிறதுக்காக அப்படின்ட்டு? ஒரே இடம் தான், அதை தொடர்ச்சியாக நம்ம அழுத்தினோம்னா தூக்கம் வந்துடும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்துக்கணும். ஒரு டேபிள்லையோ சேர்லையோ உட்காந்துக்கணும். முன்னாடி ஒரு டேபிள் வச்சுக்கணும். அதில் கையை அது மேலே வச்சுக்கிட்டு இந்த தாவங்கட்டையை இப்படி தடை விடணும். இப்படியே தடை விடணும். ரொம்ப வேகமாகவும் தடவிக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் தடவிக்கூடாது. ஒரு மீடியம் ஸ்பீடு, அதாவது இங்கேருந்து இந்த காது வரைக்கும். அப்போ அந்த மாதிரி தடை கொடுக்கணும். படுத்துக்கிட்டு செய்ய முடியாது. இது உட்காந்துக்கிட்டு செய்யணுனாலும் கையை வந்து நம்ம ஒரு எங்கேயாவது ஒரு ஊனணும். அப்போ ஊன்ற மாதிரி இருக்குன்னா ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு காலை மடித்து போட்டு சேரில் உட்காந்துக்கணும். ஒரு டேபிள் இருந்துச்சுன்னா அதில் அப்படி கையை வச்சுக்கிட்டு அப்படியே செய்யணும். இது நம்மளுடைய ஒரு பழைய ஃப்ளாஷ்பேக் பார்த்தோம்னா ஞாபகம் இருக்கும். ஸ்கூலுங்களில் பிள்ளைங்க நல்லா உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தரையில் உட்காந்து படிக்கிற பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா உட்காந்து படிப்பாங்க. இதே சேரு டேபிள் போட்டு இப்போது முன்னாடிலாம் வந்து இப்போ தான் வந்து சிறு வயதுலேருந்து எல்லாருக்கும் டேபிள் சேர் கொடுத்துட்றாங்க. இப்போ நான் பள்ளியில் படிக்கிற காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5வது வரைக்கும் டேபிள் சேர் கிடையாது, தர தான். அதுக்கப்புறம் டேபிள். அப்போ தான் சேரு டேபிள். அப்போ என்ன பண்ணோம்னா சேரில் உட்காந்து டேபிளில் வச்சுட்டு பாடத்தை தான் கவனிப்போம் இப்படி வச்சுக்கிட்டு. ஆனால் தூக்கம் வந்துடும். வாத்தியார் பாடம் நடத்திகிட்டே இருப்பார், இப்படி வச்சு பாடம் கவனிச்சிட்டே இருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கம் வந்துடும். காரணம் என்னென்னா, இந்த இடத்துல தூக்கத்தை வர வைக்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற, இந்த செய்தி பார்க்குற நிறைய பேருக்கு கண்டிப்பாக புரியும். ஸ்கூலில் இந்த மாதிரி கையை வச்சு தூங்குனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் சும்மா உட்காந்துருக்கும்போது தூக்கம் வராமல் இப்படி வச்சாலும் தூக்கம் வருதுன்னா, சில பேர் நினைப்பாங்க நம்ம தலைக்கு தாங்கி கொடுத்துருக்குறோம் அதனால தூக்கம் வருதுன்னா. அப்படி கிடையாது. இந்த இடத்துல வைக்கும்போது அதுக்கான பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ தூக்கமின்மையில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு சேரில் உட்காந்து, ஆனால் காலை மடித்து போடணும், தொங்க விடக்கூடாது. மடித்து போட்டு உட்காந்து டேபிள் மேலே 2 கையையும் இப்படி வச்சு இப்படி தேய்ச்சி கொடுக்கணும். இப்படி தேய்ச்சி கொடுக்கணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் இப்படி வைக்கணும், அப்புறம் தேய்ச்சி கொடுக்கணும். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக நல்ல தூக்கம் வந்துடும். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன பாயிண்ட்டு தான், ஆனால் பார்த்தீங்கன்னா தூக்கத்துக்கான மிகப்பெரிய ரிசல்ட் கிடைக்கும். அப்போ இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க வந்து படுத்துன்னு தூக்கமே இல்லைங்கிறவங்க, வாக்கிங் போயிட்டு வந்தால் தான் எனக்கு தூக்கம் வருதுங்கிறவங்க, புத்தகம் முடித்தா தான், இந்த மாதிரி உள்ளவங்களாம் இதை முயற்சி பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட்டு ஒரே பாயிண்ட்டு தான் உங்களுக்கு. அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதுங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.